என்ன சொல்லியிருக்கு? பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட போது அப்போஸ்தலர் நடபடிகள் என்ன வாஸ்தவம்? You will be witnesses. நீங்கள் சாட்சிகளாய் இருப்பீர்கள். எப்போ எங்கெல்லாம்? சிஸ்டர் கொஞ்சம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு தூங்கிட்டு இருக்கிறதுக்கு இல்லை. எங்கெல்லாம் சாட்சியா இருப்பீங்க? எருசலேமிலும். வாசிங்க அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரமா 1வது அதிகாரத்துல முதலாவது அதிகாரம் 8வது 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமி கடைசி இருந்தும் எனக்கு சாட்சியா இருப்பீர்கள். அப்போ பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டுகிட்டு நம்ம என்ன செய்யணும்? சாட்சியா மாறணும். அப்போ சாட்சியா மாறுறவங்களை தான் ஆண்டவர் பரிசுத்த ஆவியினால் நடத்துவார். இது இயேசு கிறிஸ்துவையோ அல்லது கர்த்தரையோ யாரும் ஏமாற்ற முடியாது. நான் சர்ச்சில் ரொம்ப ஆக்டிவா இருக்கிறேன், அதனால ஊற்றோன்னா அவர் ஊற்ற மாட்டார். என்னுடைய உள்ளத்துல பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு பரலோக ராஜ்யத்துக்கு என்ன லாபம்? நான் இங்க பெரிய ஒரு சர்ச்சை கட்டுவேன், இங்க ஒரு பெரிய சர்ச்சை கட்டியதுனால பரலோக ராஜ்யத்துக்கு ஏதாவது லாபம் உண்டா? பெரிய சர்ச்சில் இருந்து ஜெபம் பண்ணவங்களே அவர் பரலோகத்துக்கு கொண்டு போவார். குடிசையில இருந்து ஜெபம் பண்ணாலும் ஆவியினால நிறைஞ்சிருக்கிறவங்கள அவர் கொண்டு போவார். அப்போ அவருடைய நேசம் நமக்குள்ள இருக்கணும். அவரை பற்றி நடக்கிற ஒரு வாழ்க்கை. என்ன ஒரு வசனம்? தானியேலின் புஸ்தகம் 12:3. Daniel 12:3. Daniel 12:3. Those who are wise shall shine like a stars. ஞானவான்கள் ஆகா மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்கள் பிரகாசிப்பார்கள். அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் அது யாரு? அநேகரை நீதிக்குட்படுத்துகிற சல்வேஷனுக்குள்ள நடத்துகிறவங்க. அவங்க நட்சத்திரத்தை போல they will shine. அப்போ நம்முடைய வாழ்க்கை மகிமைப்படுதா இல்லையா? விசேஷத்தை அறிவிக்கிற பாதங்கள் தேவனுக்கு அருமையா இருக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நமக்குன்னு ஒரு ஊழியம் உண்டு. அது சாதாரணமா ஒருத்தரும் ரட்சிப்பு பெற்றுக்கிட்டு பரலோகத்துக்கு போயிடுவோம்னு இல்லை. ரட்சிப்பு பெற்றுக்கிட்டு வேறவர் நம்ம என்ன சூழ்நிலையில இருக்கிறோமோ அந்த சூழ்நிலையில இயேசுவை பற்றி மற்றவங்ககிட்ட பேசணும். நான் திரும்ப திரும்ப அதுதான் சொல்லிட்டு இருக்கிறேன். நல்ல ஹோட்டல் எங்க வீட்டு பக்கத்துல வந்துட்டுன்னா நான் சர்ச்சில் சொல்லுவேன், இந்த ஹோட்டல்ல போனீங்கன்னா அருமையான சாப்பாடு கிடைக்குது சொல்றோமா இல்லையா? அல்லது ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டுன்னா 4 பேர்கிட்ட போய் எங்க எது நல்லா கிடைக்கும், அதுலேயும் சீப்பாக கிடைக்கும், எத்தனை என்கொயரி போடுறோம். அந்த சாப்பாடு நமக்குள்ள எத்தனை நாள் இருக்குது, அதுக்கு வேல்யூ என்ன? அந்த சாப்பாடுக்கு டெய்லி நம்ம சாப்பிட தான் செய்கிறோம். அது ஒரு 2 hours ஒரு பண்ணுக்காக வேண்டி we are deciding that extreme enquiry. அவங்ககிட்ட கேட்டு அது சரியில்லைன்னா இன்னொரு ஆளுகிட்ட போய் கேட்டு. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, நம்முடைய மண்டல இந்த உலகத்தில் உள்ள காரியத்துக்கு we want to choose the best thing. ஒரு சாமான வீட்டுக்கு வாங்கணும்னா எல்ஜியை வாங்கவா அல்லது வரைசனை வாங்கவா, டைம் ஓனர்கிட்ட போட்டா, மெட்ரோ பிசி கிட்ட போட்டா, எத்தனை சாய்ஸ்.
பட் ஆண்டவருடைய காரியங்களுக்கு எந்த சபையில எனக்கு ஆகாரம் கிடைக்கும், இந்த சபையில போனா எனக்கு ஸ்பிரிச்சுவல் ஆகாரம் கிடைக்குதா அல்லது என்டர்டைன்மெண்ட் கிடைக்குதா விசாரிக்கிறோமா? எங்க சத்தியத்தை பேசுறாங்க, வேதத்தை கொடுக்குறாங்க. சரி, ஆண்டவர் இதெல்லாம் பாக்குறாரு. நம்முடைய இருதயத்தின் வாஞ்சை அதான் சொல்லியிருக்கு, அவன் என் மேல வாஞ்சியா இருந்ததுனாலே அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். ஒருவேளை இதுவரையிலும் செய்யலைன்னா, அதாவது இட் இஸ் a ரியாலிட்டி. அவர் என்னுடைய ஹெவன்லி ஃபாதர். உலக அப்பா வந்து இருக்கிறது வர அடிச்சிருப்பாரு, நிறைய ஒருவேளை நமக்கு பிரியமில்லாததான் செய்யிருப்பார். ஆனால் ஹெவன்லி ஃபாதர் வந்து அதை விட above. So we have to give importance to that. அதுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நான் அவரை வாஞ்சிக்கிறேன். நான் எல்லாம் Praise the Lord. Hallelujah. கர்த்தர் ஒழுக்குவாரு. ஒழுக்குறதுல கேட்கலன்னா குலுக்குவாரு அல்லது உடச்சு போட்டுருவாரு. 2001 மன்ஹாட்டன்ல ட்வின் டவர் அடிச்ச உடனே இட்ஸ் a wake up call. உடனே அடுத்த நாள் எல்லாரும் எங்க போய் ஜெபிக்கிறது. ஐயோ இங்க அடிச்சுட்டாங்க, அடுத்தது எங்க அடிக்க போறாங்களோ தெரியாது. ஆண்டவரை தேடினாங்க. ஆனா 5-6 வருஷம் ஆச்சு, the wake up was program. அடுத்தாப்புல அடிச்சு கேட்ரினா, that's a shake up. கட்ரினா அடிச்ச உடனே அகைன் அது அடிச்சது லூசியானால தான். ஆனா அதுக்கு ரியாக்ஷன் வந்து அமெரிக்கா பூரா. கர்த்தருடைய கையில எல்லாம் இருக்குது. அவருடைய அதிகாரம் இல்லாம ஒருவரையும் தொட முடியாது. ஆனா எப்படி யார் இன்வால்வ் விடணும் உங்களுக்கு தெரியும். ஆபிரகாமினுடைய கதை. சோதோம் குமாராவை அழிக்க போகும்பொழுது அவன் சொன்னான், 50 பேர் நல்லவங்க இருந்தாங்கன்னா நீர் அழிக்க மாட்டீரோ? அவர் சொன்னார், 50 பேர் இருந்தா நான் அழிக்கவே மாட்டேன். இவனுக்கு சந்தேகம் வந்துட்டு, 50 பேர் இருப்பாங்களா? நம்ம சர்ச்சில் இவன் 50 இல்லை. அப்போ சர்ச்சில் 20 பேர் இருந்தா, 20 பேர் இருந்தாலும் நான் வந்து அழிக்க மாட்டேன். ஆனா அது கூட இல்லை. கடைசியில் சோதோம் குமாராவை சுட்ட எடுத்துட்டார். நியூயார்க் அதே போலதான் வந்துகிட்டு இருக்குது. ஊழியக்காரங்கள்லாம் சொல்றாங்க சோதோம் குமாராவை போல. ஆனா நம்ம ஜெபிக்கிறத வச்சு ஆண்டவர் தடுத்து நிறுத்துவார். நான் பூரணமா விசுவாசிக்கிறேன். எத்தனையோ தீமைகள் வந்த பிறகும் நம்ம ஃபாஸ்டிங் ப்ரேயர்ல நம்மளை போல எத்தனையோ சபைகள்ல ஜெபிச்சுட்டு இருக்கிறாங்க. தேவனுடைய பிள்ளைகள் கூப்பிடுறதுனால அவர் வந்து ஸ்பேர் பண்ணி வச்சிருக்கிறார். அதனால வேக்கப்ல வரலன்னா ஷேக்கப்லயாவது வந்துடணும், அல்லது அடுத்தது பிரேக்கப். குமார் பிரதருக்கு தான் சந்தோஷமா இருக்கு. இஸ் ரெடி. இயேசு கிறிஸ்து இப்போ வந்தாலே ரெடி. ஒரு யூடியூப் பார்த்தேன்னா ப்ரீச்சர் பைபிள்ல இருந்து மேத்யூ 24 எடுத்து இயேசு கிறிஸ்து 1 மாசம் கழிச்சும் வரலாம், 2 வாரம் கழிச்சும் வரலாம், ஒருவேளை நாளைக்கும் வரலாம். ஒருவேளை அப்படின்னாரு தாம்னு ஒரு சத்தம். சர்ச்சில் இருந்த யாரும் இல்லை, ஒரு 10 பேர் இருக்கிறாங்க, மற்றதெல்லாம் எடுக்கப்பட்டாங்க.
பிரசங்கம் முடியல, அதுக்கடையில் கேன் ஹேப்பன் ரைட் நவ். ஹalleluya. ஆயத்தமானவங்க போயிடுவாங்க. அதுக்கு பிறகு ஐயோ அம்மான்னு சொல்லியாச்சுன்னா எல்லாம் லேட் ஆகும். ஆண்டவர் சொன்னாரு, நீங்க நான் டிலே பண்றேன்னு சொல்லிட்டு நான் வரலன்னு நினைக்காதீங்க. பேதுருல சொன்னார். இன்னும் 1/2 மணி நேரம் ராபோஜனம் புதிய வருஷத்துல. என்ன சொல்லிட்டு மறந்துட்டேன். டிஸ்ட்ராக்ஷன். அப்போ ஆண்டவருடைய வருகைக்கு நம்மளை அவர் ஆயத்தப்படி வெளிப்படுத்துதல் 3:21 வாசிப்போம். ரெவலேஷன் 3:21. நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்தில் அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்கார்ந்திருக்கும் படிக்கு அருள் செய்வேன். இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் எப்படி பிதாவுடைய சிங்காசனத்துல போய் அவருடைய சித்தத்தை செய்து முடிச்சுக்கிட்டு இருந்தனோ அதே போல உங்களையும் நீங்க என்னுடைய சித்தத்தை செய்து முடிச்ச பிறகு அதே சிங்காசனத்துல கொண்டு இருக்குவேன்னு சொல்லுகிறார். ஸோ we have exalted position. மிகவும் உயர்ந்த பொசிஷன். இந்த உலகத்துல இருக்கிற பொசிஷன் எல்லாம் அழிந்து போயிடும். நம்ம போன பிறகு கொஞ்ச நாள் the spouse will cry. கணவனோ மனைவியோ கொஞ்ச நாள் 2 வாரம் 3 வாரம், அதுக்கப்புறம் என்ன பிரயோஜனம்? அது பிரயோஜனம் கிடையாது. போனவங்க வரவா போறாங்க, அதுதானே. எவ்வளவுதான் இப்போ கண்ணே மணியேன்னு சொல்லி இருந்தாலும் போயாச்சுன்னா அதுக்கு பிறகு அடுத்த பஸ். ஆனா தேவாதி தேவன் நம்மளை எக்ஸால்டட் பொசிஷன்ல கொண்டு போறதுக்காக இப்போ ஆயத்தப்படுத்திட்டு இருக்கிறார். அதனால அந்த பொசிஷனை இழந்து போகாதபடி நம்ம முழுமையா ஒப்பு கொடுக்கிறதுக்கு தேவன் இந்த வாக்கு தத்துவத்தை கொடுத்திருக்கிறார். அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். இந்த வாக்கு தத்துவத்தை இந்த வருஷம் முழுவதும் நம்ம ஞாபகம் வச்சிருக்கணும். ஞாபகம் வச்சு நம்ம அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒருக்கா அதை ஞாபகப்படுத்தி நம்ம என்ன செய்யணும்? முதலாவது வசனத்தை தியானிக்கணும். முதல்ல என்ன செய்யணும்? அவரை வாஞ்சியோடு தேடணும். வாஞ்சியோடு. வாஞ்சைன்னா என்னது? வாஞ்சை, தாகம், லவ். அதாவது இங்கிலீஷ்ல லவ் கொடுத்துருக்குது. உண்மையான அன்பு. உண்மையான அன்பு இருந்தா உண்மையான அன்பு இருந்துன்னா நம்ம ரிஸ்க் எடுப்போம் இல்லையா? அன்புன்னு சொல்லியாச்சுன்னா ரோமியோ ஜூலியட் நீங்க கதை வாசித்திருக்கீங்களா இல்லையா? அல்ல ரோமியோ ஜூலியட் சினிமா பார்த்துருக்கீங்களா? ஜூலியட் கிட்ட போறதுக்கு ரோமியோ என்னெல்லாம் செய்வாரு? That's what love is about. தன்னுடைய ஜீவனே கொடுத்து எப்படியாவது ரீச் பண்ணணும்னு சொல்லி மரங்களுக்கு மேலெல்லாம் ஏறி, டெரஸ் போட்ட வீடு இருந்துன்னா பைப்ல ஏறி டெரஸ்ல போய், அது ஒரு ஹியூமன் லவ். அப்போ தேவனை லவ் பண்றோம்னா நம்ம சாக்ரிஃபைஸ் பண்றது. சாக்ரிஃபிஷியல் லவ் தான் லவ். இயேசு கிறிஸ்து நம்ம நேசிச்சதுனால அவர் பெரிய வீடு போட்டு பேலஸ்ல இருந்து நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு வந்தாரு. He sacrificed himself. நமக்காக அவருடைய ஜீவனை
ஊற்றி கொடுத்தாருன்னு சொல்லப்படுகிறது. He didn't come and say, I am God, you come with me, I'll take you. அவர்கிட்ட வல்லமை இருக்குது, ஆனா கொண்டு போக முடியாது. ஏன்னா அவர் கொண்டு போயாச்சுன்னா யார் அங்க இருந்து கேள்வி கேட்பா? நோ, பிசாசுன்னு கேள்வி கேட்பான். அவனை கொண்டு போனீர்னா என்னையா கொண்டு போக முடியாது, நான் என்ன? So he has to justify. அதனாலதான் இயேசு கிறிஸ்து தன்னையே சாக்ரிஃபைஸ் பண்ணாரு. அப்போ அவரை நேசிக்கிற நாம் எவ்வளவு தூரத்துக்கு நம்ம அவரை பின்பற்றுறதுக்கு நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ண முடியும்? That's the question today. எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறதுக்கு, உங்களுடைய வாழ்க்கையை சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கு? அதுக்குன்னு சொல்லிட்டு நாளைக்கே நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு மலைக்கு போக நான் சொல்ல போறதில்லை. வாழ்க்கை ஓட்டத்துல we are going to live a life what we are living. ஆனா அந்த பயணத்துல இக்கட்டுகள் இங்க என்ன சொல்லி இருக்குது? எல்லா என்ன விடுவிப்பேன், அவனை விடுவிப்பேன்னா எல்லா இக்கட்டுகள் இருக்குது. அப்போ இக்கட்டுகள் வரும்பொழுது தேவனை பின்பற்றாதபடி நான் ஓட மாட்டேன். அதான் சாக்ரிஃபைஸ். எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? கமிட்மெண்ட். அதாவது இப்படி தூக்குனீங்கன்னா அது இப்படியும் போயிடும். லாட்டரி டிக்கெட் யாருக்கு அடிச்சது என் கையில இருக்குன்னா எப்படி காட்டுவீங்க கைய? எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? தேவனுக்காக நான் சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு ஆயத்தமா இருக்கேன். அவரும் எனக்கு முதல்ல. சிலர் யோசிப்பாங்க, நான் கை வைக்கிறேன்னா செய்ய வேண்டிய ஒரு அப்ப நான் உண்மையாட்டே இருக்கேன், கை வைக்க மாட்டேன் அப்படி சிலர். நான் சொன்னேன் இந்த எக்ஸ்கியூஸ்ல அன்னைக்கு சண்டே 7-8 எக்ஸ்கியூஸ் சொன்னேன். அப்ப சிலர் என்ன நினைக்கிறேன்னா நான் உண்மை சொல்லிக்கிட்டு உங்கள்கிட்ட வர மாட்டேன். அவர் என்ன சொல்றாருன்னா, இயேசு கிறிஸ்து உண்மையை சொல்லிக்கிட்டு எனக்கு முடியல பிதாவே நான் சாக்ரிஃபைஸ் பண்ணலன்னு சொல்லி இருந்தாங்கன்னா நமக்கு ரட்சிப்பு கிடைச்சிருக்காரு. அப்படி சான்ஸ் வந்தது, ஞாபகம் இருக்குதா? இயேசு கிறிஸ்து கெத்சமனேல அவரை சிலுவையில் அறையிருக்கிற முந்தின நாள் வியாகுலப்பட்டு அறையில முகங்குப்புறம் விழுந்து அவருடைய ரத்தம் வேர்வையா வந்து அழுது பிதாகிட்ட என்ன கேட்டாரு? பிதாவே சிலுவையில போன இந்த பாத்திரத்தை எடுக்க முடியுமானா நீர் எடுத்துரும். அது சொல்லிக்கிட்டு அடுத்தது என்ன சொன்னாரு? ஆனாலும் என்னுடைய சித்தம் இல்ல உம்முடைய சித்தம். அதான் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். நம்முடைய வேதனை பாடுகள் மத்தியில ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இது கடினமா இருக்குது, ஆனாலும் நம்முடைய சித்தத்தை செய்யறதுக்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன். விளங்கிச்சுதா இம்பார்ட்டன்ஸ்? அப்பதான் ஆண்டவர் அதை பாசிபிள் ஆக்குவார். இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன அதிகாரம் கொடுத்திருந்து? அதை செய்ததுனால ஜீவனை கொடுக்கவும் எடுக்கவும் அதிகாரம் கொடுத்தார். ஜீவனை ஜீவனை எடுக்கவும் கொடுக்கவுமா? கொடுக்கவும் எடுக்கவும். கொடுத்தால்தான் எடுக்க முடியும். கொடுக்காதபடி நீர் ஊற்றோம் ஊற்றோம் ஊற்றோம்னு சொல்லியாச்சுன்னா அங்க ஊறாது. கிணறு வெட்டியதை பார்த்துருக்கீங்களா நீங்க? எத்தனை பேரு ஊர்ல எல்லாம் ஊர்ல உள்ளவங்க கிணறு வெட்டியாச்சுன்னா கிணறு வெட்டின உடனே தண்ணி மேல வருமா பைப்ல? நீங்க இது பார்த்துருப்பீங்கல்ல, கிணறு வெட்டி இது பம்பு போடுவாங்க. அது பம்பை கீழே விட்ட உடனே தண்ணி மேல வந்துருமா? மேல இருந்து அங்க தண்ணி இல்லாமலாம் இருக்கு, வரக்கூடாதா? அது வராது. அங்க எத்தனை நமக்கு ஜீவனாலெல்லாம் கொடுக்கறதுக்கு தண்ணி இருக்குது. ஆனா அந்த தண்ணி மேல வரணும்னா நம்ம கிட்ட இருந்து ஒரு செம்பு தண்ணிய ஊத்தணும். அதான் சாக்ரிஃபைஸ். கர்த்தர்கிட்ட தாரம் தாரம் தாரம்னு கேட்கறதெல்லாம் விட்டுட்டு ஆண்டவரை நான் என்ன ஊட்டுறேன்னு சொல்லிட்டீங்கன்னா போதும். அங்க இருந்து
அல்லேலூயா. சோத்திரம்ப்பா. இதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். அதனால தான் சொன்னாரு, என்ன சொன்னாரு, என்னிடத்தில் வாங்குகிறவனை நான் விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். நம்முடைய அடைக்கலம் என்ன? உயர்ந்த அடைக்கலம் நமக்கு என்னது? சிலருக்கு MBBS, சிலருக்கு BE. நம்ம உயர்ந்த அடைக்கலம் என்ன? Pat, what is your MD? ஸோ MDக்கு முன்னால கர்த்தருடைய காரியம் வந்தாச்சுன்னா எது மேல போகும்? MD will go up. Be practical. கர்த்தர் அதெல்லாம் பார்க்குறாரு. டாக்டர்ஸ் எல்லாம் அவங்களுடைய ப்ரொஃபஷனை விட்டுட்டு ஊழியத்தில் வந்த டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. நீங்கள் ஜஸ்டின் பிரபாகர்னு கேள்விப்பட்டீங்க? ஜஸ்டின் பிரபாகர் கேள்விப்பட்டேன். He was a doctor. தன்னுடைய ப்ராக்டிஸை விட்டுட்டு இயேசு அறிவோடனே வாலிபர் மத்தியில் ஊழியத்தை தொடங்கினாங்க. பைபிளில் சொல்லுது, திரளான சாட்சிகள் உங்களை சுற்றி இருக்குது. அதனால நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு போங்கன்னு ஆண்டவர் சொல்லல. நம்ம இருக்கிற சூழ்நிலையில அவர் எப்படி அழைக்கிறாரோ அதுக்கு கீழ்ப்படியதான் சொல்றாரு. சிலர் அதையும் சொல்லிடுறேன் நான், அதாவது தப்பா எடுத்துக்கிட கூடாது. எனக்கு ஒரு ஃப்ரெண்டு டெல்லியில் இருந்தார், வெரி கமிட்டட் கிறிஸ்டியன், வெரி சிம்பிள் மேன். பாக்கெட்ல ₹1 இருந்து யாராவது கேட்டுட்டா ₹1 கொடுத்துருவாரு, அப்படிப்பட்ட ஆள். ஆனா சில நேரத்துல வந்து அந்த விசுவாசத்தை ஆண்டவரை மகிமைப்படுத்துறதுக்கு கொடுக்கணும், ஆனா தன்னை மகிமைப்படுத்துறதுக்கு உடந்தை ஆயிரும். அதை பார்த்துக்கணும். நம்முடைய சாக்ரிஃபைஸ் யாரை மகிமைப்படுத்தணும்? சிலர் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு நான் தான், அது நான் தான், அது செய்தது யாரு? நான் தான். அவர்கிட்ட அதாவது பைசா ஒன்றும் வச்சிருக்க மாட்டார், இருக்கிறதெல்லாம் கொடுத்துருவாரு. அப்போ எங்கள் வீட்டில் ஒரு நாள் மீட்டிங் நடந்தது, ராத்திரி லேட் நைட் நாங்கள் ப்ரேயரில் இருப்போம். அப்போ ஏதாச்சும் 12 மணி ஆயிடுது. அப்போ இவருக்கு பஸ் கிடைக்காது. நான் அப்போ சொன்னேன், பிரதர் 12 ஆயிடுது, என்ன பஸ்ஸு, நைட் பஸ் வரணுன்னா 2 மணி 3 மணிக்கு போல தான் வரும். அதனால ஆட்டோவுக்கு நான் பைசா தரேன், நீங்கள் ஆட்டோவில் போயிருங்க. காலையில் அப்போ யூஸ்வலாக ஊழியத்துக்கு போகலாம். அது இல்லை, ஆண்டவர் பஸ் அனுப்புனா நான் போ அல்லது நடந்து போவேன் அப்படின்றாங்க. அதனால யார் மகிமைப்படுறா? ராத்திரி 2 மணிக்கு அவர் நடந்து போயிட்டு 2 மணிக்கு நடந்து போனாருன்னா சாதாரணமாட்டே 10 மணிக்கு தான் எழுப்புவார். அப்போ 2 மணிக்கு போய் படுத்தாருன்னா அடுத்த நாள் ஊழியம் அஃபெக்ட் ஆகுது இல்லையா? கர்த்தர் ஒரு வசதியை கொடுத்துருக்கச்சுமையோ ஏற்றுக்கிடணும். எதுக்குன்னா ஊழியத்தை தான் மெயினாக பார்க்கணும். நான் ஒரு நாள் ஊழியத்துக்காக அழைக்கப்படலை, ஜீவனாலெல்லாம் ஓடுறதுக்கு நான் ஆயத்தம் உள்ளவனா ஓடணும். அதனால எதுவும் கர்த்தருக்காக செய்யும் பொழுது அதுல எனக்கு எந்த மகிமையும் இருக்கக்கூடாது. அவர் என்ன உயர்ந்த இடத்துல வைப்பார்னா, இங்க என்ன சொல்லுகிறார்? ரெவலேஷன் என்ன வாசித்தீங்க நீங்க? 3:18 வாசிங்க. 3:21. நான் ஜெபம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்து போல ஜெயம் கொள்ளுகிறவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட ஜெயம் கொள்ளுகிறவனோ. அப்போ we are all called to be overcomers. ஜெயம் கொள்ளுகிறதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ ஜெயம் கொள்ளுகிறதுனா ஆண்டவருக்காக ஜெயம் கொள்ளுகிறது. இந்த உலகத்துல பெரிய பணக்காரன் ஆண்டவரை விசுவாசிக்கிறவன். அப்போ இட்ஸ் அவுட், அப்படிதானே? அப்படி ஆண்டவர் தான் பணம் கொடுத்து ஆசீர்வதிக்கிறார்னா உலகத்துல பணக்காரன் யாரா இருக்கணும்? யாரா இருக்கணும்? இல்ல இல்ல, யார் இருக்கணும்? ஆண்டவர் எல்லாருக்கும் பணம் கொடுத்து தான் ஆசீர்வதிக்காருன்னு சொல்லியாச்சுன்னா பணக்காரன் வந்து ஆண்டவரை பின்பற்றுகிறவனா தான் இருக்கணும். இல்ல இல்ல, இந்த உலகத்துல ரொம்ப படிச்சிருக்கிறவன் ஆண்டவரை பின்பற்றுகிறவனா?
அப்போ அதான் அவுட்டு. இட் இஸ் நோ குவாலிஃபிகேஷன் ஃபார் என்ட்ரிங் இன்டு. அப்படி ஒவ்வொரு ஏரியாவிலையும் கேட்டுட்டு கடைசியில் வாங்க. இயேசு கிறிஸ்து எங்க வர்றார்? மாட்டுக்கோட்டையில் அதுக்கு பெர்மிஷன் வாங்கணுமா, லைசன்ஸ் வாங்கணும்? அப்போ யாருக்கும் என்ன குவாலிஃபிகேஷனும் தேவையில்லை அவரை போய் பார்க்கறதுக்கு. அதனாலதான் அவர் அங்க வந்து பிறந்தது. அல்லது பேலஸ்ல பிறந்திருக்கலாம். அவர் பேலஸ்ல பிறந்தா உள்ள விடுவானா எல்லாரையும்? ஒரு ஊழியக்காரர் வந்து 5 ஸ்டார் ஹோட்டல்ல தங்கி இருந்தார். நான் நடந்த காரியத்தை சொல்றேன். 5 ஸ்டார் ஹோட்டல்ல தங்கி இருக்கிறாரு. ஒரு கூட்டம் புறப்பட்டுட்டு ஊழியக்காரர் வந்திருக்கிறாரு, போவோம் ஜோமன் போவோன்னு சொல்லி கேட்ல செக்யூரிட்டி கார், எங்க போறீங்கப்பா? அது ஊழியக்காரர் வந்திருக்காரு. ஊழியக்காரர் உங்களை கூப்பிட்டாரா? கூப்பிட்டு கேட்கறது கூப்பிடல. நீங்க வீட்டுக்கு போயிட்டு அவர் மீட்டிங்க்கு வருவார், அங்க பாத்துக்கிடுங்க. ஆனா அடுத்த 5 மினிட்ஸ்ல ஒருத்தர் வர்றார் கார்ல. இன்னொன்னு, நீங்க ஊழியக்காரரையே பார்க்கணும், போன் பண்ணி அவரை உள்ள விடுங்க. அது இங்க உள்ள காரியம். இயேசு கிறிஸ்து அப்படி வரல. எல்லாருக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி. நீ பணம் உள்ளவனா இருந்தாலும் சரிதான், இல்லாம இருந்தாலும் சரிதான், படிச்சவனா இருந்தாலும் சரிதான், படிக்காம இருந்தாலும் சரிதான். எல்லாருக்கும் ஒருத்தரும் எக்ஸ்கியூஸ் சொல்ல முடியாது அவர் அன்பு காட்டுறதுக்கு. கஞ்சி குடிக்கிறவனும் அன்பு காட்டலாம், 5 ஸ்டார்ல சாப்பிடுகிறவனும் அன்பு காட்டலாம். அப்போ இங்க வந்து அதுதான் சொல்லுகிறார், அவன் என்னிலே வாஞ்சியா இருப்பதுனாலே அவனை எல்லா இக்கட்டுகளிலிருந்து நான் விடுவிப்பேன். அதுல எல்லாரும் நம்ம கொடுப்போம். அவர்கிட்ட வர்றதுக்கு வேற எந்த கண்டிஷனும் கிடையாது. அவரை நம்ம நேசிக்கணும். அவர் ஜீவனுள்ள தேவன் என்பதை அறிந்து நம்ம அவரை பின்பற்ற போனோம். இன்னும் 10 நிமிஷம் இருக்குது. ஜபத்தோட 12 அடிக்கும் போது கடவுள் வர்றது நல்லது என்று நான் நினைக்கிறேன். அதுவரையில ஒரு பாட்டு படிச்சுட்டு 10 மினிட்ஸ் இருக்கும் பொழுது ஜஸ்ட் ஒரு பாட்டு படிச்சுட்டு எல்லாரும் நீங்க ஒவ்வொருத்தரும் தேவனோட பேசி உங்களுடைய கமிட்மெண்ட், அதோட இந்த வருஷம் நான் உண்மையும் உத்தமமா உண்மை பின்பற்றுவதற்கு ஆயத்தமா இருக்கிறேன். எல்லாரும் நீங்க அவரவர் உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே பாடுகள் மத்தியிலேயே நான் வந்து சேர்ந்துருவேன். ஆண்டவரே, குமார் பிரதர் வந்தாப்புல, அவருக்கு இன்னைக்கு வேலை இருந்தது, ஆனா இந்த கூட்டத்துக்கு வரவேன்னு சொல்லி அவரு துள்ளி சாடி வந்துட்டாரு. அதான் வாஞ்சேன். ஹல்லேலூயா. பிராக்டிக்கல் வாஞ்சேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா. அவர் சொல்லியிருக்கலாம், எனக்கு வேலை இருக்கு, நான் டயர்டு, காலையில இருந்து மத்தியானத்துல இருந்து வேலை செய்யறேன், ஆண்டவரே எனக்கு மன்னிச்சிடும், நான் வீட்டுல கிடக்கேன். ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டா அவர் கொடுத்துருப்பாரு. ஆனா வந்து அதை எக்ஸ்கியூஸா வைக்கல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாஞ்சை உள்ளவனே அவர் என்ன செய்கிறார்? தாகம் தீர்க்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த நேரத்துல முழுமையா ஒப்பு கொடுப்போம். எந்த பாடுகள் வந்தாலும் ஆண்டவரே உங்களுடைய அன்பில் இருந்து என்ன பிரிக்க முடியாது. பால் சொல்லுகிறார், மரணமோ சாபமோ வியாதியோ தொல்லையோ பாடுகளோ எதுவும் உங்களுடைய அன்பில் இருந்து என்ன பிரிக்க முடியாது. ஹல்லேலூயா. அந்த நேரத்துல எல்லாரும் உற்சாகமா பாட்டு படிப்போம், தேவனை படிப்போம், தேவனை உயர்த்தி படிப்போம். ஹல்லேலூயா. 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 பலவீனம் உள்ளவன் என்று தள்ளி விடாமல் நம்ம அவர் பலம் கட்டினார். ஹல்லேலூயா. Thank you Lord. Hallelujah. ஸ்தோத்திரம். Hallelujah. ஸ்தோத்திரம். Thank you Lord. Hallelujah. ஸ்தோத்திரம். Hallelujah. ஸ்தோத்திரம். தெரிஞ்ச பாட்டு படிங்க. Hallelujah. ஸ்தோத்திரம். Hallelujah. Just 5 minutes. 5 minutes like we'll stop it, then we'll go to prayer. Hallelujah. ஆண்டவர் படைத்த விண்ணின் நாளிதே, இன்றையாக மகிழ்வோம், அங்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். ஆண்டவர் படைத்த விண்ணின் நாளிதே,
சமாதான
ஆண்டை தந்து ஆண்டவரே நீ வழிநடத்த போகிறதுக்காக சோஸ்திரம் ஆண்டவரே நீர் வல்லவர் பரிசுத்தவர் மகா பெரியவர் ஆண்டவரே ஆண்டவரே உண்மை தவிர வேறு யாருக்கு இதயத்தில் இல்லை ஆண்டவரே நீரே உண்டாக போற தேவன் ஆண்டவரே அல்லேலூயா அல்லேலூயா இறங்கு ஆண்டவரே இறங்கு இயேசுவே இறங்கு ஐயா சோஸ்திரம் சோஸ்திரம் ஆண்டவரே சோஸ்திரம் ஆண்டவரே அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் ஆமென் சோஸ்திரம் ஆண்டவரே ஊழியத்தை செய்ய ஆண்டவரே எனக்கு ஒரு உடன்படிக்கையை தாரும் ஆண்டவரே இந்த நாளில் ஐயா உங்கள் வசனம் மனதில் ஆண்டவரே ஆண்டவரே இந்த வசனம் ஐயா நீர் என்னோட பேசும் ஆண்டவரே தினமும் என்னோட பேசும் ஐயா இந்த வசனத்தை போல ஆண்டவரே அல்லேலூயா உம்மோடு நான் இருக்கும் ஐயா நீர் என்னை உயர்த்த போற தேவன் ஆண்டவரே என் அடைக்கலத்தை உயர்த்த போற தேவன் ஆண்டவரே உம்மால் மட்டும் ஆண்டவரே ஆண்டவரே வாங்கியா உம்மோடு வாங்கியாக இந்த நாள் முழுக்கடி என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே நீர் என்னை வார்த்தை ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை தந்ததாக சோஸ்திரம் ஆண்டவரே இந்த வார்த்தை ஆண்டவரே முழு நாள் ஆண்டவரே முழு வருஷம் என்னோட சபையோட இருக்கிற ஆண்டவரே நீர் பலப்படுத்தும் ஐயா உங்களுடைய கிருபை மேலானது ஆண்டவரே ஆமென் ஆமென் நீரை தொட்டு தொட்டு ஆண்டவரே நீர் வழி நடத்துகிறீர்கள் ஆண்டவரே சோஸ்திரம் ஆண்டவரே சோஸ்திரம் ஐயா ஹalleluya 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 நன்றி அப்பா அருமையான வேளையிலே வருஷத்திலே நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் எங்களை கொண்டு வந்திருக்கிறோம் அப்பா உமக்கு பிறகுதான் ஒரு கரத்துல ஆவி ஆத்மா சரீரம் ஒவ்வொருவருடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுக்கும் பெரியவங்க சின்ன நேரத்துல நிறை தொண்டு மாட்டோம் ஒரு கரத்தை பற்றி கொண்டு ஆண்டவரே ஒரு கரத்தை விட்டு நாங்கள் அங்கு இங்கும் போக மாட்டோம் எங்களை விடுவிக்கிறவர் எங்களை உயர்த்துகிறவர் ஆண்டவரே உலகத்தில் எங்களை கொண்டு செல்லுகிறார் நன்றி 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 அந்த நேரத்தில் ஒவ்வொருவரையும் நீர் பற்றி எங்களை கட்டி முத்த கொடுக்கிறீர்கள் ஆடுகளை தூக்கி தோல்ல போட்டு சுமக்கிறீர்கள் நடக்க முடியாத நலிந்தவைகளை தூக்கி தோல்ல போட்டு நீ நடக்கிறேன்னு சொன்னேன் நேரத்துலப்பா நாங்க ஒப்பு கொடுத்தோம் நிறைய வழி நடத்தும் இந்த வருஷத்துல ஆண்டவரே
உங்களுடைய சித்தம் இந்த வருஷத்துல ஒருவேளை நீ வரலன்னு ஆண்டவரே, அடுத்த வருஷ தொடக்கத்துல நாங்க வந்து நிற்கும் பொழுது வாக்கு தத்துவத்தின்படி நடக்க ஒவ்வொருவரும் ஆண்டவரே அதை ஞாபகப்படுத்தி உண்மை நேசிக்கவும், ஆண்டவரே உண்மையிலே வாஞ்சியா இருக்கவும், உண்மையிலே நாங்க பற்றிக்கொள்ளவும் தேவைப்படும். ஆண்டவரே இந்த நேரத்துல எங்களை கொடுக்கிறோம். நீர் செய்த நன்மைகளுக்காய் நன்றி. போன வருஷத்துல எத்தனையோ நன்மைகளை இன்னும் இது போக எத்தனையோ நன்மைகள் ஒவ்வொருவரையும் சுதந்திரமாக கொண்டு வந்தீர்கள். அதுக்காக நன்றி. இன்னும் நடந்துகிறார். எங்களிலே விசுவாசத்தை தொடங்கினவர், அதை முற்றுமுடிய பாதுகாக்க வல்லமை உள்ள ஒரு கரத்திலே ஒப்பு கொடுத்திருக்கிறோம். இதை தொடர்ந்து நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்கிறோம் அன்புள்ள பரவாயில்லை. எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ட்ரீட் பண்ணுங்க. Happy New Year. Have to wake up, not sleeping. I read it. What happened? எல்லோரையும் வாழ்த்திட்டு உங்க சீட்ல முடியல பிரேயர். What did I tell you? அங்க கதை பேசுறதுக்கு சொல்லல. Greet you and come back to your seat, I said. இந்த நேரத்துல உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஆண்டவருடைய வாக்குத்தத்த வசனம் இப்ப நம்ம கேட்டது சபைக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்த வசனம். சபைக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்த வசனம் என்னது? சங்கீதம் 14. ஓகே, இது சபைக்கு கொடுக்கப்பட்ட. இப்போ தனிப்பட்ட வாழ்க்கையில உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் ஜெருஷா கம்பாரு எல்லாரும் ஜெபத்தோட. இதுல நிறைய பேப்பர்ஸ் இருக்குது. ஆனா உங்களுக்குன்னு ஆண்டவர் ஒண்ணு ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அது உங்களுடைய கையில வரும்படியாக இந்த நேரத்துல ஜெருஷா வரும் பொழுது அவர் ஒண்ணு எடுத்து நீங்க அதை வாசித்து இங்கிலீஷ் வசந்தா யூ ஹேவ் இன் இங்கிலீஷ் So English speaking people on Sunday I'll give. You can only Tamil speaking people. Tamil read பண்ணவங்க.
எல்லோரும் ஒரு நிமிடம் இந்த வசனத்தை வாசிச்சுக்கிட்டு ஆண்டவரே இந்த வருஷத்துல இந்த வாக்குத்தத்தத்தின்படி என்னுடைய வாழ்க்கையில நீர் என்ன பலப்படுத்தணும் அப்படின்னு ஒரு நிமிஷம் தெரிவிக்கலாம். முதல்ல வாசித்துக்கிடுங்க. ஆண்டவரே இந்த நேரத்துல உம்முடைய வசனத்தை நாங்கள் விட்டு கொடுத்துருக்கிறோம் ஆண்டவரே. இது ஜீவ வசனம் ஆண்டவரே. உம்முடைய வசனம் அனுப்பப்பட்டதின் காரியத்தை செய்து முடிக்காதபடி வெறுமையாக திரும்பாது என்று ஏசாயா புத்தகத்திலே வாசிக்கிறோம். இந்த வசனம் பரிபூர்ணமாய் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தத்தக்கதாய் இந்த நேரத்தில் ஆவியானவர் தாமே கிரியை செய்வீராக. ஆமே. அப்பா நாங்கள் விசுவாசிக்கிறோம் இது உங்களுடைய வார்த்தை. ஆமே. எங்களை அது பலப்படுத்தும் ஆண்டவர். ஆமே. இந்த வருஷம் முழுவதிலும் நாங்கள் பற்றிக்கொள்ளுகிறோம், நீர் வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்கிறோம் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கம்யூனியனுக்கு போறதுக்கு முன்னால காணிக்கை நிமித்தா 5 பிளேட் வந்து ஒருவேளை நீங்க யாராவது காணிக்க கொண்டு வரலன்னு சொல்லியாச்சுன்னா ஒரு பென்சில் பேப்பரை எடுத்து உங்களுடைய கமிட்மெண்ட் அப்படின்னு எழுதி காணிக்கையில் போட்டுருங்க. அதை சண்டே வரும்பொழுது கொண்டு கொடுத்தா போதும். ஒருவேளை நீங்கள் பேடாக ஃபீல் பண்ணுன்னா யாருக்கெல்லாம் பேப்பர் வேணும்? எல்லாரும் ஆயத்தமாக வந்துருக்கீங்க. வெரி குட். எல்லாரும் ஆயத்தமாக வந்துருக்கீங்க. உடனே ஒரு கோரஸ், தெரிஞ்ச ஒரு கோரஸ் உடனே அங்கே அங்கே ஒன்று எடுக்கணும்னா தெரிஞ்சது சோத்துறோம்ப்பா. 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 Oh
Jesus. ஆண்டவரே ஆண்டவரே இந்த 2014 கத்தாவே எங்களுக்குரிய ஆண்டவரே இந்த ஆண்டுக்குள்ளே நாங்கள் வந்திருக்கோம். அந்த நேரத்தில் கத்தாவே இந்த கொடுத்த காணிக்கை முதல் ஒப்புக்கொள்வோம். ஆண்டவரே இந்த காணிக்கை உமக்கு பிரயோஜனமாகும் கத்தாவே உமது ஊழியங்களுக்காக பாய்க்கும் நீ கிருபை அருமையா கத்தாவே இந்த காணிக்கை கொடுத்த கரங்களை ஆசீர்வதிமையா அதுவரை அவர் செய்யும் வேலைகளை ஆசீர்வமையா கத்தாவை யார் நம்ம வாங்கியா கொடுக்க இருக்கிறாரோ அவரை ஆசீர்வதி கொண்டு கொண்டு கத்தாவை கொண்டு வாழ்ந்த காணிக்கை முழுமையாவது ஊழியங்களுக்கு எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கொண்டு Amen. Hallelujah. Thank you, Lord. 1 Corinthians 11வது அதிகாரம் First Corinthians chapter 11. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து சோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக புத்தப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, அந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிற போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க அவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். என்னத்தினால் எனில் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவருமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்பட்டோம். நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோட ஆக்கினைக்குள்ளான தீர்க்கப்படாத படிக்கு கர்த்தராலே ரட்சிக்கப்படுகிறோம். ஆகையால் என் சகோதரரே, நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும் போது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள். நீங்கள் ஆக்கினைக்கு ஏதுவான கூடி வராதபடி ஒருவருக்கும் பசி இருந்தால் வீட்டிலேயே சாப்பிட கடவன். மற்ற காரியங்களை நான் வரும்போது திட்டம் பண்ணுவேன். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்படுவதற்கு முந்தின நாள் ராத்திரியிலே அவர் தன் சீஷரோடு பந்தி இருக்கும் பொழுது அப்பத்தை எடுத்து அவர்களை பார்த்து, இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. நீங்கள் எப்பொழுதெல்லாம் கூடி வந்து என்னுடைய நாமத்தினாலே நீங்கள் ஜெபம் செய்கிறீர்களோ அல்லது கூடுகிறீர்களோ அந்த நேரத்திலே என்னுடைய மரணத்தை ஞாபகப்படுத்தும்படியாய் இந்த அப்பத்திலே பங்கு பெறுங்கள் என்று சொல்லி அதை பிட்டு ஆசீர்வதித்தார். அவர்கள் அந்த அப்பத்தை சாப்பிட்ட பின்பு அவர் திராட்சரசத்தை எடுத்து, இது உங்களுக்காக நான் சிந்த போகிற என்னுடைய இரத்தத்தின் புதிய உடன்படிக்கையாக இருக்கிற நியூ கவர்னன்ட். நீங்கள் எப்பொழுதெல்லாம் இந்த திராட்சரசத்தை குடிக்கிறீர்களோ அப்பொழுது என்னுடைய மரணத்தை
ஞாபகப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி இதிலே ஒருவனும் அபாத்திரமாய் பாத்திரம் பண்ண வேண்டாம் என்று சிஷ்யர்களுக்கு சொன்னார். இந்த நேரத்தில் சபையார் எல்லோரும் 2 நிமிஷம் கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். தவறுகள் இருக்குமானால் மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு தேவன் இம்மீடியட்டாக நம்மை மன்னிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். மன்னிப்பை பெற்றுக்கொண்டு இந்த ரொட்டியிலும் இந்த திராட்சரசத்திலும் நாம் பங்கு பெறுவோம். 2 நிமிஷம் எல்லாரும் அமைதியா ஜெபிங்க. நேரத்தில் சபையாக கடந்து வரலாம். இது உங்களுக்காக சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ஞாபகம். உங்களுக்காக சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் உங்களுக்காக சிந்தப்பட்ட